ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று அனௌன்ஸ் பண்ண கிவ்வேயோட ரிசல்ட்ஸ் தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஓகே, எடுத்தோடனே ஃபஸ்ட்டு ஸ்பின்லேயே மோத்திஸ் அவர் அவுட் ஆகிட்டார், எலிமினேட்டட். ஓகே, சாரி ப்ரோ. இந்த மாதிரி எலிமினேட் ஆகிறவங்க வந்து வருத்தப்படாதீங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்த கிவ்வேயில் ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நேற்று அனௌன்ஸ் பண்ண கிவ்வேயில் ஒரு 20 மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஓகே, இப்போ அடுத்து வந்து மௌல்தி அவர் வந்து எலிமினேட் ஆகிட்டார். இந்த டைம் யார் இருக்கான்னு பார்ப்போம். அதே மாதிரி இந்த கிவ்வேயில் வந்து தமிழ் ப்ரோ அவரை வந்து ஆட் பண்ணல. ஒரே ஒரு கிவ்வேக்கு மட்டும் வேண்டான்னு சொல்லிட்டு அடுத்த கிவ்வேலேருந்து ஆட் பண்ணலான்னு இருக்கேன். தமிழ் ப்ரோ இன்றைக்கி சாயங்காலம் ஹோஸ்ட் பண்ணுற கிவ்வேல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து பார்த்தீஸ் எல்லாம் எலிமினேட் ஆகிறாங்க ப்ரோஸ். ஓகே, அடுத்து இங்கு கேமர் ப்ரோ அவர் எலிமினேட் ஆகிட்டார். நேற்று வந்து 22 மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க. நீ 20 தான் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. 2 பேர் கம்மியாகிடுச்சியான்னு தெரியல கைஸ். அஸ்வந்த் அவர் எலிமினேட் ஆகிட்டார். ஓகே, அடுத்து பிளாக் மிஸ்ட் அவர் அவுட் ஆகிட்டார். ஆமாம், அதே மாதிரி வந்து நீங்கள் இந்த ஜெயிக்கிறவங்க வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் வந்து நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா வந்து உங்கள் யூசர் நேம் போட்டு எனக்கு வந்து ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தீங்கன்னா ஓகே, கொடுக்கலனா வந்து கொடுத்துருங்க, நான் வந்து அக்செப்ட் பண்ணிடுறேன். அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரே ஒரு பிளாக் சூஸரை இன்வைட் மட்டும் பண்ணால் போதும் கைஸ். நான் வந்து ஜாயின் பண்ணி வந்து உங்களோட ஷேடோ ஃப்ரூட் வந்து கொடுத்துருவேன். ஓகே, பேசிகிட்டு இருக்கிறதுக்குள்ளேயுமே சீக்கிரமாக எல்லாருமே எலிமினேட் ஆகிறாங்க. சாசுகி ப்ரோ அவர் எலிமினேட் ஆகிறாரு. ஓகே, அடுத்து யார்? ஹிமாயம் அவரா? இல்லை, கஃப்மர் அவர் அவுட் ஆகிட்டார். ஜோரோ 5x5 அவரும் அவுட் ஆகிட்டார். போன வீடியோலேயே வந்தார் அவர். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இந்த டைம் போன டைம் டாப் 2வில் அந்த ஜெனின் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தோணுது கைஸ். ஓகே, கபிலேஷ் அவரும் எலிமினேட் ஆகிட்டார். அவரும் போன வீடியோவில் வந்தார் போன கிவ்வேக்கு. ஓகே, அடுத்து மாத்ரா கார்டு அவரும் எலிமினேட் ஆகிட்டார். சாரி ப்ரோஸ், எல்லாத்துக்குமே சாரி தான் எலிமினேட் ஆனவங்களுக்கெல்லாம். ஓகே, அடுத்து ஜெனின் அச்சோ எலிமினேட் ஆகிட்டார். நான் இவர் தான் ஜெயிப்பார்னு நினச்சேன். போன இதில் டாப் 2க்கு வந்தார், ஜஸ்ட்டில் தான் தோத்துட்டார். இந்த டைம் கொஞ்சம் சீக்கிரமே தோத்துட்டார். ஓகே, அடுத்து ப்ரைம் இல்லை, ஹிமாயம். இப்போ ஹிமாயம் எலிமினேட் ஆகிட்டார். அடுத்து சக்தி ப்ரோ இப்போ வரைக்கும் இருக்காருன்னு நினச்சா இந்த டைம் எலிமினேட் ஆகிட்டார் ப்ரோ. சாரி ப்ரோ. அடுத்து இன்னும் 3 பேர் தான் இருக்காங்க. இந்த டைம் யார் எலிமினேட் ஆகிறாங்களோ மீதி இருக்கணும் டாப் 2. ஷஸ்வந்த் அவரும் இப்போ எலிமினேட் ஆகிட்டார். அடுத்து இன்னும் 2 பேர் தான். ஒன்று ப்ரைம், இன்னொன்று ஜெனிக் 6. யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம் வைஸ். ஓகே, ப்ரைம் 8N0 அவரும் எலிமினேட் ஆகிட்டார். ஜெனிக் 6 அவர் தாங்க வின் பண்ணியிருக்காரு. ஜெனிக் 6 ப்ரோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு என்னை பிளாக் ஹவுஸில் இன்வைட் மட்டும் பண்ணுங்கள். ஓகே, எவ்வளோ சுற்றி விட்டாலும் ஜெனிக் 6 தாங்க வின்னர். ஓகே, இவரை ஜெனிக் 6 ஜெனின்னே கூப்பிடலாம். ஜெனின் ப்ரோ அவரை தான் வின் பண்ணுறாரு. ஓகே, ஷேடோ ஃப்ரூட் கிவ்வேல வின் ஆனது வந்து அந்த ஜெனிக் 6 அவர் தான் வந்து வின் பண்ணியிருக்காரு. ஓகே கைஸ், இன்றைக்கி சாயங்காலம் அடுத்த ஒரு கிவ்வே அனௌன்ஸ் பண்ணுறேன். இந்த ஷேடோ ஃப்ரூட் கிவ்வே போயிடுச்சுன்னு அர்த்தப்பட நீங்கள் கண்டிப்பாக அடுத்த கிவ்வேல நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த கிவ்வே ஒன்று பெயின், அப்படி இல்லைனா கிராவிட்டி. இந்த 2 ஃப்ரூட்டில் என்ன ஃப்ரூட் வேணும்னு நீங்களே கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். ஓகே, இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க.